Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கனெக்ட் பண்றவங்களாம் எங்களோட கனெக்ட் ஆகுங்க. God bless you all. இப்போ இந்த தலைப்பை பார்த்துருப்பீங்க, புது பாடல் பாடுகிற நேரம். Amen. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களை பாட வைக்க போகிறார். எப்படி இருந்தா ஒரு மனுஷன் பாடுவானா? சந்தோஷமா இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா அவன் சங்கீதம் பாடுவான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் உங்களை பாடல்கள் பாட வைக்க போகிறார். புது பாடல். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களை புது பாடலை பாட வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். God bless you. இப்போ நம்ம கர்த்தருடைய கிருபையினால வல்லமையுடையவர் என்கிற ஒரு சாங்க கர்த்தருடைய கிருபையினால எழுதி பாடுவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம சாங் ரெக்கார்டிங், ரொம்ப அருமையான பாடல். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க அதை யூடியூப்ல நீங்க கேட்பீங்க இயேசுவின் நாமத்துல. ஸோ இன்னைக்கும் இந்த பாடல், புதிய பாடல் பாடுகிற ஒரு நேரம், இனி வருகிற காலங்கள். ஆமென். ரெடியாவுங்க எல்லாரும். எத்தனை பேர் ரெடியாக போறீங்க? என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன புதிய பாடலை பாட வைக்க போகிறார் என்று நம்புற பிள்ளைங்க ஒரு ஆமென் கமெண்ட் பண்ணுங்க பாப்பேன். நான் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் பார்ப்பேன் நான். ஷுவர். விசேஷமாய் தாவீது சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிட்டுமா உங்களுக்காக? வாசித்தேன். சங்கீதம் 40 1 2 3. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். ஹாய். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஆமென். கர்த்தர் நம் பக்கமாய் சாய்ந்து. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் பக்கமாய் சாய். அதான் சொல்லுவாங்களா, அவரே என் பக்கமா இருக்கிறாரா? உலகத்துல எத்தனை காரியங்கள் வந்தா என்ன, எவன் என்னை விட்டு போனா என்ன, எவன் கூட இருந்தா என்ன, போனா என்ன, அவரே என் பக்கமா இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். சோ அவர் என் பக்கமாய் சாய்ந்து. இதை ஒரு ப்ரொஃபட்டிக்கா நான் சொல்றேன். உன்னை கர்த்தர் புதிய பாடலை பாட வைக்க போகிறார். உங்களை அவர் உங்க பக்கமாய் சாய்ந்து, உன் பக்கம் கர்த்தர் இருக்கிறார் என்பதை இனி நீங்க அறிய வேண்டிய ஒரு நேரம். ஆமென். ஆமா, சத்துருக்கள் பின்னிட்டு ஓட பண்ணுவார். சத்துருக்களின் திட்டங்கள் எல்லாம் கவிழ்த்து போடுவார். துன்மார்க்கனின் ஆசனைகளை அழித்து போடுவார். நீங்க நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். ஆமென். ஆமா, அவர் எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது யோசித்து பாருங்க. அவர் என் பக்கமாய் காத்திருந்தேன். ரொம்ப நாள் காத்திருந்தேன். உண்மைதான். சில நேரங்களில் காத்திருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பெயின் இருக்கு. என்னடா நம்ம இன்னும் நமக்கு ஆண்டவர் அமைதியா இருக்கு. இல்ல, இனி கர்த்தர் உன் பக்கமாய் சாய்ந்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிங்க? என் பக்கம் கர்த்தர் சாய்ஞ்சிட்டார். சொல்லி பாருங்க பாப்போம். விசுவாசத்துல, ஆவியில வெறித்தனமா சொல்லுங்க பாப்போம். என் பக்கம் கர்த்தர் சாய்ஞ்சிட்டாருடா. பாருங்க, உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற மனுஷர்கள், உனக்கு எதிராக இருக்க வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு உன் பக்கம் கர்த்தர் சாய்ந்து. ஆமென். எத்தனை பேர் விசுவாசி? என் பக்கம் கர்த்தர் சாயிறார். அழகா சொல்லுகிறார் தாவீது, எழுதுறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். இதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸ். இந்த பொறுமையோடு காத்திருக்கிறது, எதையும் பெற்றுக்கொள்கிறதுக்காக நம்ம காத்திருப்போம் பாருங்க, எல்லாவற்றையும். ஆமென். சோ அடுத்தது சொல்லுவார் என்னன்னா, என் கூப்பிடுதல் சாய்ந்து மாத்திரம் என் கூப்பிடுதல் அவர் கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை எதுக்காக என் பக்கம் சாய்ந்தார்? இனி உன்னை தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பாராம். ஆமென். மை காட். சொல்லுங்க, அவர் என் பக்கம், கர்த்தர் என் பக்கம். ஆமென். எங்க சிஎஸ்ஐல ஒரு பாட்டு உண்டு. அந்த நாட்கள்ல நாங்க பாமல அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு அப்படி இருக்கும். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் நம் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர்? எவன்டா எதிர்க்க முடியும்? என் பக்கம் கர்த்தர் இருக்கிறாரு, என் பக்கம் அவரே இருக்கிறாரு, ஆண்டவரே என் பக்கம் இருக்கிறாரு. ஆமென். அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, என் கால்களை எங்க நிறுத்த போறாராம் பாருங்க. ஏமன். பாருங்க தேவ பிள்ளையே,
நீங்க எங்க இருக்க போறீங்க, கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போகிறார், அவருக்கு காத்திருக்கிறீங்க தானே. உன்னை எங்கேயோ தூக்கி, எவனுமே உன்னை டச் பண்ண முடியாத இடத்துல உன்னை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். தூக்கி நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி வந்துடுச்சு. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை. அதனாலதான் நான் சொன்னேன், புதிய பாடல் பாடுகிற நேரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்பவும் நாங்க அந்த பாடலை பாடுறதுதான் போயிட்டு இருக்கோம், அந்த ரெக்கார்டிங்காக போயிட்டு இருக்கிறோம். சோ கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளை நாங்க மாத்திரம், நம்ம டீம், பிரதர் மைக்கேல், ஆமா நம்ம மைக்கேல் பிரதர் ஜி, நாங்க அவரை ஜீன் தான் கூடுவோம். அவர் பாருங்க பின்னால நான் ஒரு குட்டி ஒருத்தன் இருக்கான், யார் என் பையன் இருக்கான், ஜெர்மி, ஹை சொல்லு. அப்புறம் இன்னைக்கு ரெக்கார்டிங்ல என் பொண்ணும் பாடுறா. ஸோ ஆல்டோனா, பை சொல்லு, ஹை சொல்லு. அப்புறம் நம்ம தம்பி ரூபன், அப்புறம் நம்ம தம்பி ராகுல் பாய் அவரு. சோ தேவனுக்கு மகிமை. நம்ம புதிய பாடலை பாடுற நேரம். வசனம் சொல்லுகிறது, நம்ம தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து. பாருங்க, உங்களை பார்த்துதான் ஏன் அநேகர் கர்த்தரை நம்ப போறான். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறார், நம்ம வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், நம்ம வாழ்க்கையில அவர் எந்த மகிமையா இருக்கிறார், எப்படி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறார்ங்கிறத பார்த்துதான் மற்றவன் ஆண்டவருக்குள்ளே வர போறான், கர்த்தரை நம்ப போறான். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் செய்கிறத வச்சுதான் அநேகர் கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். உங்க மூலமா என் மூலமாகத்தான் அவங்க பாப்பாங்க. பாருங்க, கர்த்தர் நம்ம பட்சமா இருக்கிறத, தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறத, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத, உங்க கூட இருக்கிறத நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆமென். நம்புங்க, கர்த்தர் என் பக்கத்துல, என் சைடு கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என் சைடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இது வரைக்கும் உன் சைடு யார் இருந்தாங்களோ, எந்த மனுஷன் இருந்தானோ, சொந்தக்காரன் இருந்தானோ, ஏன் உங்க கூடவே இருப்போம்னு சொல்லியிருப்பாங்க பாரு நிறைய பேர். ஆனா அவங்களாம் இருக்க மாட்டானு. கர்த்தர் நம்ம பட்சத்துல இருப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆமென். கர்த்தர் மகிமை. தொடர்ந்து சீக்கிரமா நம்ம இந்த சாங் சீக்கிரம் நீங்க கேட்பீங்க யூடியூப் மூலமாய். அந்த பாடலை ஒரு நல்ல ஒரு வர்ஷிப் மாதிரி இருக்கும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஸோ ஜெபத்தோட தேவ சமூகத்திலிருந்து அதை செய்கிறோம். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆமென். எனக்குமே கர்த்தரே நினைத்து கொண்டிருங்க, அவரே யோசிங்க, நல்லா இருப்பீங்க. Glory to God. புதிய பாடல் பாடுகிற நேரம். புதிய பாடலை பாட போகிறேன் சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. என் வீட்டில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தின் பாதையில் நான் புதிய பாடலை நான் பாட போகிறேன். கர்த்தர் என்னை புதிய பாடலை பாட வைக்க போகிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஆமேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. God bless you all.